என் ரப்பை பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பேன். என் ரப்பை பிரார்த்திப்பது கொண்டு நான் நிர்பாக்கியவான் ஆகாமல் இருக்க போதும் என்றார். இவ்வாறு அவர்களை விட்டும் அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்த அல்லாஹ் அல்லாதவற்றை விட்டும் விலகிக் கொண்டபோது இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் அவருக்கு நாம் நன்கொடை அளித்தோம். இன்னும் அவர்கள் ஒவ்வொருவரையும் நபியாக ஆக்கினோம். மேலும் நாம் அவருக்கு நம் ரஹ்மத்திலிருந்தும் நன்கொடை அளித்தோம். சத்தியத்தையே கூறும் உண்மையான உயர் நாவையும் அவருக்கு கொடுத்தோம். நபியே, இவ்வேதத்தில் மூசாவை பற்றியும் நினைவுபடுத்துவீராக. நிச்சயமாக அவர் மாசில்லாத தூயவராக இருந்தார். அவர் ரசூலாகவும் நபியாகவும் இருந்தார். இன்னும் நாம் அவரை தூர் சினாய் மலையின் வலப்புறத்திலிருந்து கூப்பிட்டோம். மேலும் ரகசியத்தில் பேச நாம் அவரை நம்மிடம் நெருங்கி வரச் செய்தோம். மேலும் நம்முடைய ரஹ்மத்தில் நின்றும் அவருடைய சகோதரர் ஹாரூனையும் நபியாக அவருக்கு நன்கொடை அளித்தோம். நபியே, இவ்வேதத்தில் இஸ்மாயிலை பற்றியும் நினைவுபடுத்துவீராக. நிச்சயமாக அவர் வாக்குறுதியில் உண்மையாளராக இருந்தார். இன்னும் அவர் தூதராகவும் நபியாகவும் இருந்தார். அவர் தம் குடும்பத்தினரை தொழுகையை கடைபிடிக்கவும் ஜகாத்து கொடுத்து வரும்படியும் ஏவுபவராகவும் இருந்தார். தம் ரப்பிடத்தில் மிகவும் விருப்பப்பட்டவராகவும் அவர் இருந்தார். நபியே, இவ்வேதத்தில் இத்ரீஸை பற்றியும் நினைவுபடுத்துவீராக. நிச்சயமாக அவர் சித்தீக்காக, மிக்க சத்தியவானாக, நபியாக இருந்தார். மேலும் நாம் அவரை ஓர் உயரிய தலத்தளவில் உயர்த்தினோம். இவர்கள் ஆதமுடைய சந்ததியிலும் நூஹ் உடன் கப்பலில் நாம் ஏற்றிக் கொண்டவர்களின் சந்ததியிலும் இப்ராஹீம் உடையவும் இஸ்ராயீல் யாக்கூபின் சந்ததியிலும் இன்னும் நாம் தேர்ந்தெடுத்து நேர்வழியில் நடத்தியவர்களிலும் உள்ள நபிமார்களாவார்கள். இவர்கள் மீது அல்லாஹ் அருளை பொழிந்தான். அர் ரஹ்மானுடைய வசனங்கள் அவர்களின் மீது ஓதப்பட்டால் அவர்கள் அழுதவர்களாகவும் சுஜூது செய்தவர்களாகவும் விழுவார்கள். ஆனால் இவர்களுக்கு பின் வழிகெட்ட சந்ததியினர் இவர்களுடைய இடத்துக்கு வந்தார்கள். அவர்கள் தொழுகையை வீணாக்கினார்கள், இழிவான மன இச்சைகளை பின்பற்றினார்கள். மறுமையில் அவர்கள் நரகத்தின் கேட்டை சந்திப்பார்கள். தௌபா செய்து பாவங்களிலிருந்து விலகி ஈமான் கொண்டு சாலிகான நல்ல செயல்களை செய்கிறார்களோ அவர்களை தவிர. அத்தகைய சாலிகானவர்கள் ஜன்னத்தில், சொர்க்கத்தில் பிரவேசிப்பார்கள். அவர்கள் அடைய வேண்டிய நற்பயன் எதிலும் அவர்களுக்கு குறைவு செய்யப்பட மாட்டாது. ஜன்னத் அதுனு என்னும் அந்த சுவனவதிகளை அர் ரஹ்மான் தன் நல்லடியார்களுக்கு அவற்றை அவர்கள் காண முடியாத போதே வாக்களித்தான். நிச்சயமாக அவனுடைய வாக்குறுதி நிறைவேறும். சலாம், சாந்தி என்பதை செவியுறுவார்களே தவிர அச்சுவனவதிகளில் அவர்கள் வீணான எதையும் செவியுற மாட்டார்கள். இன்னும் அங்கே அவர்களுக்கு காலையிலும் மாலையிலும் அவர்களுடைய உணவு இருக்கிறது. இத்தகைய சொர்க்கத்தை நம் அடியார்களில் தக்குவா, பயபக்தி உடையவர்களுக்கு நாம் வாரிசாக்கி விடுவோம். மலக்குகள் கூறுகிறார்கள், நபியே, நாம் உங்களுடைய ரப்பின் கட்டளை இல்லாமல் நாம் இறங்க மாட்டோம். எங்களுக்கு முன் இருப்பதும் எங்களுக்கு பின் இருப்பதும் இவ் இரண்டிற்கும் இடையே இருப்பதும் அவனுக்கே சொந்தமாக இருக்கின்றன. உங்களுடைய இறைவன் ஒருபொழுதும் மறப்பவன் அல்லன். அவனே வானங்களுக்கும் பூமிக்கும் அவை இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றிற்கும் ரப்பாக இருக்கின்றான். ஆகையினால் அவன் ஒருவனையே வணங்குவீராக. மேலும் அவனை வணங்குவதில் கஷ்டங்களை ஏற்று பொறுமையுடன் இருப்பீராக. பெயரில், வல்லமையில் மற்றும் தன்மைகளில் அல்லாஹுவுக்கு நிகரானவனை நீர் அறிவீரா? எனினும் மனிதன் கேட்கிறான், எப்பொழுதேனும் நான் இறந்து போனால் உயிர் உள்ளவனாக மேலும் எழுப்பப்படுவேனா என்று. யாதொரு பொருளுமாக இல்லாதிருந்த அவனை நிச்சயமாக நாம் முன்னர் படைத்தோம் என்பதை மனிதன் நினைத்து பார்க்க வேண்டாமா? ஆகவே நபியே, ரப்பின் மீது சத்தியமாக நாம் அவர்களையும் அவர்களுடைய ஷைத்தான்களையும் நிச்சயமாக உயிர்ப்பித்து ஒன்று பின்னர் அவர்களையெல்லாம் முழந்தாளிட்டவர்களாக ஆஜராக்குவோம்.
பின்னர் நாம் ஒவ்வொரு கூட்டத்தில் இருந்தும் அர் ரஹ்மானுக்கு மாறு செய்வதில் கடினமாக தீவிரமாக இருந்தவர்கள் யாவரையும் நிச்சயமாக வேறு பிரிப்போம். பின்னர் அந்நரகத்தில் புகுவதற்கு அவர்களில் தங்கள் பாவத்தால் முதல் தகுதியுடையவர்கள் யார் என்பதை நிச்சயமாக நாம் அறிவோம். மேலும் அதனை கடக்காமல் உங்களில் யாரும் போக முடியாது. இது உம்முடைய ரப்பின் முடிவான தீர்மானமாகும். அதன் பின்னர் தக்குவாவுடன் பயபக்தியுடன் இருந்தார்களே, அவர்களை நாம் ஈடேற்றுவோம். ஆனால் அநியாயம் செய்தவர்களை அந்நரகத்தில் முழந்தாள் இட்டவர்களாக விட்டு விடுவோம். இன்னும் நம்முடைய தெளிவான வசனங்கள் அவர்கள் முன் ஓதப் பெறும்போது மூமீன்களிடத்தில் அவற்றை நிராகரிக்க முயலும் காபிர்கள், நம் இரு வகுப்பாரில் இப்பொழுது யாருடைய வீடு மேலானதாகவும் யாருடைய சபை மிக அழகாகவும் இருக்கிறது என்று கேட்கின்றனர். இன்னும் இவர்களை விட மிக்க அழகான தளவாடங்களையும் தோற்றத்தையும் பெற்றிருந்த எத்தனையோ தலைமுறைகளை இவர்களுக்கு முன் நாம் அழித்திருக்கிறோம். நபியே, நீர் கூறுவீராக, எவன் வழிகேட்டில் இருக்கிறானோ அவனுக்கு வாக்களிக்கப்பட்ட தவணை வருவதை காணும் வரையில் அர் ரஹ்மான் அவனுக்கு அவகாசம் கொடுக்கின்றான். அத்தவணை முடியும் போது ஒன்று அவனுக்கு வேதனை கிடைக்கும், அல்லது அவனுடைய காலம் வந்துவிடும். அப்போது எவருடைய வீடு கெட்டது, எவருடைய கூட்டமும் சபையும் பலகீனமானது என்பதை திட்டமாக அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று. மேலும் எவர் நேர்வழியில் செல்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் மேலும் மேலும் நேர்வழியில் செலுத்துகிறான். இன்னும் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய நற்கருமங்கள் அல் பாக்கியாத்து சாலிஹாத் தாம் உம்முடைய ரப்பிடத்தில் மேலான நற்கூலியையும் இறுதியாக மீளும் தலத்துக்கும் அவை தாம் நன்மையை தேடித் தரக்கூடியவை. நம்முடைய வசனங்களை நிராகரித்துக் கொண்டு மறுமையிலும் நான் நிச்சயமாக செல்வமும் பிள்ளையும் கொடுக்கப்படுவேன் என்று கூறினானே, அவனை நபியே நீர் பார்த்தீரா? பின்னர் நடக்கவிருக்கும் மறைவான விஷயத்தை அவன் எட்டி பார்த்து தெரிந்து கொண்டானா? அல்லது அர் ரஹ்மானிடத்தில் இருந்து உறுதிமொழி ஏதேனும் பெற்றிருக்கின்றானா? அப்படி அல்ல. அவன் சொல்வதை நாம் எழுதி வருவோம். இன்னும் நாம் அவனுடைய வேதனையை மேலும் மேலும் அதிகமாக்குவோம். இன்னும் தன் சொத்துகள் என்று அவன் பெருமையடித்து பேசிக் கொண்டிருப்பவற்றையும் நாம் அனந்தரம் கொள்வோம். இவற்றையெல்லாம் விட்டு அவன் நம்மிடத்தில் தன்னன் தனியாகவே வருவான். முஷ்ரிக்குகள் தங்களுக்காக அல்லாஹ்விடம் மன்றாடுவதற்கு வல்லமை உடையவை என்று அல்லாஹ்வை அன்றி வேறு தெய்வங்களை எடுத்துக் கொண்டுள்ளார்கள். அப்படி அல்ல. தங்களை இவர்கள் வணங்கியதையும் நிராகரித்து இவர்களுக்கு விரோதமாக அவையே மாறிவிடும். காபிர்களை வழிகேட்டில் செல்லும்படி தூண்டிக் கொண்டிருப்பதற்காகவே நிச்சயமாக ஷைத்தான்களை நாம் அனுப்பி இருக்கிறோம் என்பதை நீர் பார்க்கவில்லையா? எனவே அவர்களுக்காக நீர் அவசரப்படாதீர். அவர்களுக்கு வேதனைக்குரிய தவணையின் கணக்கை நாம் கணக்கிட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம். பயபக்தி உடையவர்கள் அர் ரஹ்மான் ஆகிய நம்மிடம் நற்கூலிகள் பெறுவதற்காக ஒன்று சேர்க்கும் நாளில், மேலும் நாம் குற்றவாளிகளை தாகம் கொண்ட விலங்குகளைப் போல் நரகத்திற்கு விரட்டுவோம். அர் ரஹ்மானிடம் உடன்படிக்கை செய்து கொண்டோரை தவிர எவரும் ஷஃபாஅத்துக்கு மன்றாட்டத்துக்கு சுதந்திரம் பெற மாட்டார்கள். இன்னும் அர் ரஹ்மான் தனக்கு என ஒரு குமாரனை எடுத்துக் கொண்டுள்ளான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நபியே, நிச்சயமாக நீங்கள் அபாண்டமான ஒரு கூற்றை கொண்டு வந்திருக்கிறீர்கள். வானங்கள் துண்டு துண்டாகவும் பூமி கபாலம் கபாலமாக பிளக்கவும் மலைகள் சிதறண்டு விழவும் போதும். அவர்கள் அர் ரஹ்மானுக்கு ஒரு குமாரன் உண்டென்று தாவா செய்வதனால் ஒரு குமாரனை எடுத்துக் கொள்வது அல்லாஹுவுக்கு தேவையில்லாதது. ஏனென்றால் வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொன்றும் ஒவ்வொருவரும் அர் ரஹ்மானிடம் அடிமையாக வருபவரே அன்றி வேறில்லை. நிச்சயமாக அவற்றையெல்லாம் அவன் சூழ்ந்து அறிகிறான். இன்னும் அவற்றை துல்லியமாக கணக்கிட்டு வைத்திருக்கின்றான். கியாம நாளில் அவர்களில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவனிடம் வருவர். நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல செயல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு அர் ரஹ்மான் உவப்பையும் நேசத்தையும் திடனாக ஏற்படுத்துவான். நபியே, நாம் இவ்வேதத்தை உம்முடைய மொழியில் அருளி
எளிதாக்கியதெல்லாம் இதை கொண்டு நீர் பயபக்தி உடையவர்களுக்கு நன்மாராயம் கூறவும், முரண்டாக வாதம் செய்யும் மக்களுக்கு இதை கொண்டு அச்சம் ஊட்டி எச்சரிக்கை செய்வதற்குமே ஆகும். அவர்களுக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறையினரை நாம் அழித்திருக்கிறோம். அவர்களில் ஒருவரை ஏனும் நீர் பார்க்கிறீரா? அல்லது அவர்களுடைய லேசான சப்தத்தை நீர் கேட்கிறீரா?